திருப்பூரில் தேங்காய் பன்னுக்காக அலைந்து திரிந்ததாக கண்கலங்கி பேசிய நடிகர் சூரி அதே ஊரில் தனக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கிடைத்தது போல் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். தனியார் கல்லூரியில் நடைபெற்ற மாமன் திரைப்பட முன்னோட்ட விழாவில் அவர் கலந்து கொண்டார். அப்போது தான் வேலை பார்த்த நிறுவன உரிமையாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தினார். பின்னர் பேசிய அவர் 1997ஆம் ஆண்டு முதல் தான் கடுமையாக உழைத்தே மேலே வந்ததாகவும் தரைக்கு மேல் இருந்து வளரவில்லை என்றும் தரைக்கு கீழே இருந்து வளர்ந்து வந்ததாகவும் கூறினார். அங்க ஒரு தேங்காய் பண்ணை கொடுப்பாங்க, பிச்சிருவாங்க, பிச்சுட்டாங்க. இந்த தேங்காய் பண்ணை முக்கோட சைஸ்ல இருக்கும், 1.25 ரூபா. அப்படியே காசை அப்படியே உள்ளே எண்ணிக்கிட்டே வருது. ஒரு தேங்காய் பண்ணை சாப்பிட்டோம்னா ஓகே, ஒரு டீ 1.25 இது 2 கிட்ட வருவேன். வந்தோன்னு சரி வேண்டாம் எதுக்கு அப்படின்னு ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு போயிருங்க. டீயை குடிச்சிட்டு அந்த படியில் இறங்க முடியாது. கூட வந்த முத்தி அடுத்து அமைக்கிட்டு இருப்பான் வாயில். அவன் தின்னுக்கிட்டு இருப்பான். டே நீ சாப்பிட்டாடா? இல்லைடா எப்படி இப்போ சாப்பிடுவோம், அப்புறம் 3 மணிக்கு சாப்பிடுவோம், அப்புறம் நைட்டு வருவோம், ஒரு 3-4 ரூபா போயிரும்டா, வேணாம்டா, அப்புறம் வீட்டுக்கு அனுப்ப இடிக்குவோம், வேணாம்டுவேன். நான் பட்ட கஷ்டத்துக்கு என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டான். இதை விட எனக்கு மரியாதை எங்கேயுமே கிடைக்காதுங்க. அங்கேருந்து என்னை நடந்து வந்து நாங்கள் வர்றப்ப சிவப்பு கம்பளை விரிச்சு என்னை கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அத்தனை பேர்